ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரன் ஃபேஷனில் பார்க்க போகிறது டே 7க்கான ஸ்டிச் தான். ஃப்ளாட் லோடில் ஃப்ளவர்ஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம்னுட்டு அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஆஷ் கலரில் இருக்க சில்க் த்ரெட் வந்து 2 எடுத்துகிட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன் கண்டினியூஸாக. செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நெருக்கமாக சின்னதாக அழகாக இந்த மாதிரி நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நெருக்கமாக இருக்கணும், குட்டி குட்டியாக. இப்போ நான் செகண்ட் பெட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தேர்ட் பெட்டல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ஒர்க் கொடுக்கும்போது பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஃபினிஷிங் வந்து லுக்வே செம்மையாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியாக நெருக்கமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம ஒர்க் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சும் ஜர்தோசி வச்சும் ஒர்க் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் வர ஒர்க் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான இது தான் இது. பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பெட்டல் உள்ள இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ஃப்ளாட் லோடு வந்து மேலே ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு இந்த மாதிரி கொடுத்து மேலேயும் கீழேயும் கொடுத்து லாக் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு என்னென்னா சில்க் த்ரெட்டே வந்து ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக வராது. பட் நம்ம போட தான் அது கரெக்டாக ஒர்க் வருமே. நம்ம சில்க் த்ரெட் வரலையும் ட்ரைனிங் பண்ணுறதை விட்டுட்டோன்னா ஒர்க்கு நமக்கு பின்னாடி போடவே முடியாது. த்ரெட் ஒர்க்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். செகண்ட் பெட்டல் பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த ஃப்ளவருக்கான கரெக்டான மோட்டிஃப் வந்து கரெக்டாக வந்துடும் டிசைனு. இல்லை நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுக்காம நம்ம ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு பெட்டல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, அதை விட செகண்ட் பெட்டல் இன்னுமே அழகாக வந்திருக்கு. இப்போ தேர்ட் பெட்டல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த த்ரெட் ஒர்க்குக்கு மட்டுமே இல்லை, ஃப்ளாட் லோடில் வர எல்லா த்ரெட் ஒர்க்குக்குமே இந்த மாதிரி நம்ம லாங் ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஒர்க் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். மேக்ஸிமம் த்ரெட் ஒர்க் கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா லுக்வே செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியுது. இப்போ நம்ம ஃபோர்த்து பெட்டல் ஒர்க் பண்ணுறோம். மேலே ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, லாங் ஸ்டிச்சு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, இதே கான்செப்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமே ஃபுல்லாகவே. இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு என்னென்னா இதுக்கு மேலே ஒரு சுகர் பீடோ இல்லை ஜர்தோசியோ இல்லை ஒரு சில்க் த்ரெட்லேயே வேறு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தோன்னா லுக்வே செம்மையாக இருக்கும் த்ரெட் ஒர்க் பார்க்குறதுக்கே. டெய்லியுமே நம்ம ஆரம் ஃபேஷன் சேனலில் வந்துட்டு ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான ஃப்ரீ கோர்ஸ் போயிட்டுருக்கு. வீட்டில் இருந்தபடி ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த எங்கள் சேனல் வந்து வீடியோஸ் போடுவோம், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோஸ் பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் பற்றி அப்டேட்ஸும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு டெய்லியுமே நாங்கள் அப்லோடிங் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச